ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் இஞ்சி மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பித்தம், வயிற்று பிரட்டல், தலை சுற்றல், செரிமான பிரச்சனை இதுக்கெல்லாம் நம்ம இந்த மிட்டாயை கொஞ்சமாக ஒன்று சாப்பிட்டா போதும், சரியாயிடும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கிறேன். தோல் நீக்கிட்டு கொஞ்சம் திக்காக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 90% வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி திட்டமாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 90% வெந்த பிறகு தண்ணி ட்ரை ஆகிடும். சப்போஸ் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸாக அதை தண்ணி கூடவே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இஞ்சியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். சுகர் சேர்த்து இது கூட இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்ச பிறகு இது கூட நம்ம வேக வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி சுகர் சிரப்பில் வேகணும். அதே மாதிரி சிரப்பு நல்லா வத்தி போய் திரும்பவும் சுகர் பவுடராக ஆகணும். அந்த அளவுக்கு ஆற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் இது மாதிரி திக்காக இருக்குது. இன்னும் இது பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி பவுடராகும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கிளறி விட்டுக்கணும். இது மாதிரி இஞ்சி தனியாக பவுடர் தனியாக ஆன பிறகு இந்த இஞ்சியை மாத்திரம் நம்ம எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிற இந்த சுகர் பவுடரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டீயில் போட்டு சாப்பிட்டோம்னா இஞ்சி டீ மாதிரி சூப்பராக இருக்கும். சூப்பரான இஞ்சி மிட்டாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.